வணக்கம். இன்றைக்கி வந்து பிஸி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து நம்மக்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கிறதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லா செட்டிங் கான்ஃபிகர் பண்ண ஒரு கம்பெனி ஃபைல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி ஃபைலில் வந்து நம்ம டைரெக்டாகவே பர்ச்சேஸும் சேல்ஸும் வந்து டைரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். டேக்ஸு HSN கோடெல்லாம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகும் ரீசன்ட் டேட்டா பேஸோட. ஸோ அதனால் இந்த டேட்டா பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே பில் போட ஆரம்பிச்சிக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட இருந்து நம்ம ஸ்டாக் வந்து பொருள் வாங்குறத வந்து என்ட்ரி போடுறதுக்கு டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸில் ஆடு. ஸோ இதில் வந்து வவுச்சர் பில் நம்பர் கொடுக்குறோம். நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குகிறோமோ அவங்களோட பில் நம்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்ட்டியோட பேர். ஸோ நீங்கள் நேம் முன்னாடியே ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே F3ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க நேம் க்ரியேட் பண்ணுற இடத்துக்கு போய்டும். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்ப ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் F3 ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்களோட நேமு. ஸோ அதுக்கப்புறமா குரூப்பில் வந்து சென்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனாலும் நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து சப்ளையர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்து 1ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ளையர்னு எடுத்துக்கும், அதே கிரெடிட்டார்னு எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா அது எந்த ஊர் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ரெஜிஸ்டர்டு, அப்படி இல்லைன்னா அன்ரெஜிஸ்டர்டு. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா நம்பர் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த ITC எலிஜிபிலிட்டியில் இன்புட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ஐட்டம் உங்கள்கிட்ட பில்லில் இருக்கோ அந்த ஐட்டம் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேயே வந்து MRP அண்ட் சேல் ப்ரைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் MRP மாறி இருக்குது, புது ரேட் வந்திருக்கு அப்படின்னாலும் இங்கேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மாஸ்டரில் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போய் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணாவே MRP என்ன சேல் ப்ரைஸ் என்னன்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் MRP 10 ரூபா, சேல் ப்ரைஸ் வந்து 9 ரூபா 50 பைசான்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்றத இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பில் போடும்போது பில்ஸ் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து டேக்ஸ் ஆட் பண்ணி சேல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் டேக்ஸ் ஆட் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து கேல்குலேட்டர் எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிஸியில் வந்து என்ன பண்ண முடியும்னா இங்கே வந்து டேக்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பர்ச்சேஸ் டைப் பண்ணுற இடத்துல. அதே போல் ஐட்டம் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஐட்டம் வைஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் போடுறீங்க 7 ரூபா 62 பைசா அப்படின்னு போடுறீங்கன்னா அதுவே டேக்ஸ் வந்து ஆட் பண்ணி 9 ரூபான்னு கேல்குலேட் ஆகிக்கும். இல்லை அவங்க பில்லே வந்து 9 ரூபான்னு தான் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் டேக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் வந்து லோக்கல் டேக்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் 9 ரூபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே இங்கே வந்து டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிக்கும். ஸோ 7 ரூபா 62 பைசா ப்ளஸ் வந்து CGST வந்து 69 பைசே, அதே போல் SGST வந்து 69 பைசா அப்படின்றது ஆட் ஆகி ஸோ நெட் அமௌண்ட் வந்து 9 ரூபான்னு வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டின்றது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ப்ரைஸ் அவங்க எப்படி போட்டிருந்தாலும் இங்கே மேலே அந்த ஜஸ்ட் வந்து டேக்ஸ் இன்க்ளூடுன்னும் ஐட்டம் வைஸ் அப்படின்னும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஐட்டம் வந்து இன்னொரு ஐட்டம் நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஐட்டம் வந்துடும். ஸோ இது வந்து MRP 5 ருபீஸு, சேல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது எவ்வளோ நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. அதுக்கப்புறமா மூணாவது ஐட்டம், ஸோ இது எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இங்கே ஏதாவது நீங்கள் MRP சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாலுமே இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாஸ்டரில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்கோ ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ அதோடைய MRP எவ்வளோ, சேல் ப்ரைஸ் எவ்வளோ, அது எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்திருக்கிற ரேட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸோ அந்த பில்லோட வேல்யூ அதுக்கப்புறம் டேக்ஸ் சம்மரி வந்து மேட்ச் ஆகுதான்னு. ஸோ இந்த டேக்ஸ் சம்மரி மட்டும் நீங்கள் எப்போயுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏதாவது பொருளுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்காமையோ இல்லாட்டி வந்து தப்பான டேக்ஸ் ஏதாவது மாறி இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து வேல்யூ இது வந்து மேட்ச் ஆகாது.
ஸோ அப்போ வந்து இந்த டேக்ஸ் சம்மரியும் டோட்டல் அமௌண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பில் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களான்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா சேவ்னு கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில் நம்பர் ஒரு முறை கன்ஃபர்மேஷன் கேட்கும், கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேல் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனில் சேல்ஸில் ஆடு. ஸோ ஆட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பொருளை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு குவான்டிட்டி வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலன்றதுனால இதோட எம்ஆர்பியும் சேல் ப்ரைஸும் திரும்ப கேட்குது. ஸோ இதை நான் பர்ச்சேஸ் போடல, ஸ்டாக் இல்லைன்றதுனால ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ 0 ஸ்டாக் இருந்ததுன்னா இதோட எம்ஆர்பி என்ன, சேல் ப்ரைஸ் என்னன்னு கேட்கும். ஸ்டாக் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அங்கே பர்ச்சேஸ் போட்டது வந்து இங்கே பாருங்கள் 6 பீஸ் இருக்குன்றதுனால ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடும். இல்லைங்கிறப்போ உங்கள்கிட்ட எம்ஆர்பி கேட்கும். சப்போஸ் அந்த ஐட்டம் இல்லை, நம்ம இது அலோவே பண்ணக்கூடாதுன்னா நம்ம டிஃபால்ட்டாக செட்டிங்கில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எமர்ஜென்சிக்கு நம்ம போட்டு அனுப்பிடணுன்னா இந்த ஆப்ஷன் ஆன்லேயே இருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஐட்டம் நீங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டமை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேஷாக ஜிபேவான்னு கேட்கும். ஸோ கேஷ்னா கேஷு, ஜிபேனா ஜிபேன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜிபேவாக இருந்ததுன்னா இங்கே 0 பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூபிஐன்னு மாறிக்கும். ஸோ அப்படி இல்லை ஒரு 200 வந்து கேஷு, 218 ஜிபேனா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா பில் வந்து சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறோமான்னு கேட்கும். ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. A4 ஷீட்டு, A5, ஸ்லிப்பில் வந்து 3 இன்ச்சு, 4 இன்ச்சு அந்த மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட 3 இன்ச்சு பில்லு இருக்குன்னா 3 இன்ச்சு, 4 இன்ச்சு இருக்குன்னா 4 இன்ச்சு நம்ம வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் வந்து டாட் மேட்ரிக்ஸும் பண்ண முடியும், பழைய டைப் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் பண்ண முடியும். அதே போல் தமிழில் வேணும்னா தமிழில் பிரிண்டிங் மட்டும் கொண்டு வரலாம். சிஸ்டமில் எங்கேயும் ஷோ ஆகாது, பட் வந்து பிரிண்டில் வர்றது மட்டும் பிரிண்டில் வர்ற மாதிரி பண்ண முடியும். தமிழில் கடையோட பேர், பொருளோட பேர் எல்லாம் தமிழில் வேணுனாலும் தமிழில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் டிசைன். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு டிசைன். இதில் வந்து நம்ம லோகோ ஆட் பண்ணோம், சின்னதாக பண்ணோம், பெருசாக பண்ணோம், அந்த மாதிரி என்ன பண்ணோன்னாலும் மாடிஃபிகேஷன் இதில் நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேக் பண்ணுற ஐட்டம்ஸ், ஸோ நம்ம வந்து மளிகை ஐட்டமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் தான் ஆடு. ஸோ இதில் வந்து நம்ம யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்களோட பில் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனி பேர், அதுக்கப்புறம் என்ன ஐட்டம் நம்ம வாங்குகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சுகரு பல்க், ஸோ சுகர் பல்க் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது ஆட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து F3 சேம் வந்து F3ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுகரு பல்க்கு 50 கிலோ அப்படின்னு நான் ப்ராடக்டோட நேம் கொடுக்குறேன். ஸோ குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இங்கே கிராசரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஜென்ரல் வேணாலும் ஜென்ரல் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் வந்து கிலோ கணக்கு, ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் கேட்டகிரி வந்து எத்தனை பர்சன்டேஜ். இப்போ சுகருக்கு வந்து எக்ஸம்டட்னா எக்ஸம்டட்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட HSN கோடு. ஸோ கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சுகர் வந்து பல்கில் வந்து எம்ஆர்பி, ஏன்னா அதை நம்ம லூஸில் விற்க மாட்டோம். ஸோ வந்து சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ கிலோ வாங்குறீங்க, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2 பேக் வாங்குறீங்கன்னா 100 kg. ஸோ அது என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சுகர் வந்து நம்மக்கிட்ட 50 kg பேக் இருக்குது. இதை வந்து நம்ம தனித்தனியாக பேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த பேக் பண்ணியிருக்கிறது எப்படி என்ட்ரி போடுறதுன்னா டிரான்சாக்ஷனில் ஸ்டாக் ஜேர்னலில் ஆடு. ஸோ இதில் வந்து இன்வைஸோட டேட் இது ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து 2 இதுவாக இந்த ஸ்க்ரீன் வந்து பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஐட்டம் ஜென்ரேட்டட், இன்னொன்று வந்து ஐட்டம் கன்சியூம்டு. ஸோ நீங்கள் இங்கே ஐட்டம் ஜென்ரேட்டட் அப்படின்னா இந்த சுகர் 50 கிலோலேருந்து நீங்கள் என்னெல்லாம் பேக் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் சுகர் 1 கிலோ வந்து ஸோ நான் சேல்ஸ் ரேட் வந்து 46 ரூபான்னு போடுறேன், எம்ஆர்பிக்கு 46 ரூபான்னு போடுறேன், சேல் ப்ரைஸ் வந்து 42 ரூபான்னு போடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு 15 பீஸ் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 kgயில் வந்து ஸோ எம்ஆர்பி வந்து 25னும், ஸோ சேல் ப்ரைஸ் வந்து 22னும் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு 20 பீஸ் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து சுகர் பல்கில் இருந்து
ஸோ 50 கிலோவில் 100 கிலோ நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 100 கிலோ வந்து ஸ்டாக் காமிக்குது. ஸோ அந்த 100 கிலோவிலேருந்து எவ்வளோ கிலோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரை கிலோவுக்கு வந்து ஒரு 10 கிலோவும், இதுக்கு வந்து 15 கிலோ. ஸோ நான் 25 கிலோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸும் இதுவும் கேல்குலேட் ஆகிக்கும். ஸோ கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இதில் 25 கிலோ ஸ்டாக் குறைஞ்சிட்டு 1 கிலோவில் 15 பீஸும் அரை கிலோவில் 20 பீஸும் ஸ்டாக்கில் ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் வந்து கிலோவில் இருக்கிறது எவ்வளோ ஸ்டாக் கடையில் இருக்குன்றது மெயின்டைன் ஆகும், பீஸில் இருக்கிறது எவ்வளோ இருக்குன்றது, பேக் பண்ணது போக மீதி இருக்கிறதும் பேக் பண்ணது எவ்வளோ இருக்கிறதுன்றது மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆனில் ஐட்டம் பார்கோடு பிரிண்டிங்கில் பார்கோட் ஃப்ரம் வவுச்சர் நம்ம வந்து ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சராக போட்டோம் இல்லைங்களா, அதிலேருந்து பிரிண்ட் பார்கோட் ஃப்ரம் வவுச்சர். ஸோ இதில் வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர் ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போட்ட என்ட்ரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே நீ டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், என்றைக்கு டேட்டில் வேணும்னு. அதே போல் டிசைன் வந்து நம்ம பார்கோடுக்கும் பண்ணியிருக்கோம், கியூஆர் கோடுக்கும் பண்ணியிருக்கோம். பார்கோடு வேணால் பார்கோடு எடுத்துக்கலாம், கியூஆர் கோடு வேணால் கியூஆர் கோடு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்கோடே கொடுக்குறேன். ஸோ பார்கோடுன்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பேக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டினியூவாக கூட அங்கே நீங்கள் எல்லா ஐட்டமும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சுகர் 1 கிலோவில் 15, அரை கிலோவில் 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்கோடு மிஷின் இல்லாமல் டேரெக்டாக வர்றதுனால இந்த மாதிரி வருது. ஸோ மிஷின் கனெக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்கோடுக்கு பிரிண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பார்கோட் பிரிண்ட்டில் என்ன இருந்துச்சோ அது டேரெக்டாக வந்து சேல்ஸில் அந்த நம்பர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த சுகருன்றதை நீங்கள் 1 கிலோன்றதை டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பார்கோட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஸ்கேன் பண்ணும்போது வந்துடும். இதே மாதிரி அதை கூட நம்ம பேக் பண்ண ஐட்டம், நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம், ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா பில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு டிஸ்பிளேயில் ஸ்டாக் ஸ்டேட்டஸில் க்ளோசிங் ஸ்டாக்கில் பேலன்ஸ் ஒன்லியில் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் வந்து என்னென்ன பொருளில் இருக்குதுன்னு வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 3 ரோசஸ் வந்து 34 பீசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதோட லெட்ஜர் காட்டும். ஸோ வந்தது வந்து நம்ம கவின் மார்க்கெட்டிங்கில் 35 பீஸ் வாங்கியிருக்கோம், 23ஆம் தேதி ஒரு பீஸ் விற்றுருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து 34 பீஸ் இருக்குது. ஸோ அதே போல் அமௌண்ட் பர்ச்சேஸ் போர்டில் சேல்ஸ் மட்டும் போட்டிருக்கோன்றதுனால அது -1ன்னு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸும் சேல்ஸும் போட்டிங்கன்னா வந்துடும். சுகர் வந்து நம்ம 100 கிலோ வாங்கினோம். ஸோ 25 கிலோ பேக் பண்ணி ஜேர்னல் போட்டிருக்கோம், ஸ்டாக் ஜேர்னல் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 25 கிலோ வந்து ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து 75 கிலோ இருக்குது. அதே போல் பேக் பண்ணதில் 1 கிலோவில் 14 பீஸ் இருக்குது, அரை கிலோவில் 19 பீஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து அக்யூரேட்டாக வந்து இங்கே மெயின்டைன் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட்ஸில் பில் வைஸில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பில்லுலேயும் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, உங்களோட காஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, சேல் அமௌண்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ, அதோட மார்ஜின் வந்து பர்சன்டேஜில் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டரில் சேல் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3 எல்லாமே ஜிஎஸ்டிக்கு என்னென்ன நமக்கு வேணுமோ ரிப்போர்ட்ஸு எல்லாமே வந்துடும். அதே போல் நீங்கள் எம்ஆர்பி வைஸ் க்ளோசிங் ஸ்டாக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த பேமெண்ட்டும் இதில் அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமான்னா பண்ணலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் வந்து அவங்க நேம் ஆட் பண்ணி போடும்போது அவங்களோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேலன்ஸ் வந்து கிரெடிட் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனில் பேமெண்ட்டில் ஆடுன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து என்றைக்கு டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, பேமெண்ட் வந்து கேஷாக கொடுக்குறீங்களா, ஜிபேயில் கொடுக்குறீங்களா. ஸோ எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் கேஷுன்னு கொடுக்குறீங்க, பார்ட்டி யாருக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த பில்லில் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் 2 பில்லு அவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க, நம்ம சுகர் 100 kg ஒரு பில்லும் மற்ற எல்லா ஐட்டமும் சேர்த்தும் ஒரு பில் போட்டோம்.
ஸோ 2 பில்லும் இங்கே காமிக்கும். எந்த பில்லுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அது ஆட் ஆகிடும். இங்கே லெட்ஜர் பார்க்கணுன்னா இங்கே ஏசிசி லெட்ஜரில் ஸோ அவங்க பார்ட்டி நீங்கள் எந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டியோட நேம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்ககிட்ட எப்போ நீங்கள் பொருள் வாங்கினீங்க 23ஆந்தேதி 5000 ரூபாய்க்கும் 23ஆந்தேதி 3800 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கீங்க. அதோட பேமெண்ட் வந்து 500 பே பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. பர்ச்சேஸ் மட்டும் ப்ராப்பராக அவங்களோட நேமில் போட்டோம்னா போதும், சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து பேசிக்காக சிம்பிளான வீடியோ தான். இது இன்னும் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கிற எல்லா ஆப்ஷனும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டெமோ கொடுக்குறோம். தேங்க்யூ.